தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் நமக்கே தெரியாமல் சில புழு பூச்சிகள் நம்மளை கடிச்சிடும் இல்லையா? ஏதாவது ஒரு உணவுப் பொருள் நம்ம சாப்பிடும்போது அந்த உணவுப் பொருள் நமக்கு ஒவ்வாமையை தரக்கூடியதாக இருந்தால் நமக்கே தெரியாமல் அதை நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். உடனே நமக்கு கைகாலெல்லாம் அரிப்பு, நமைச்சல், இல்லைன்னா வீக்கம் இதெல்லாம் வந்துடும். இல்லை சிலருக்கு பொறி பொறியாக வரும், இல்லை சிலருக்கு தண்டு தண்டாக வீங்கிடும். அலர்ஜி அப்படின்னும் போது அது எப்படி இருந்தாலுமே அது அலர்ஜி தான். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு காதுகள்லாம் கூட வீங்கிடும். இந்த மாதிரி திடீர்னு ஒரு அலர்ஜி வந்துடுச்சு, வெளியில் போயிட்டு வந்தோம் ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு உடனே அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனால் அந்த அலர்ஜி வந்தது அப்படின்றது காரணம் தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இதனால தான் எனக்கு இந்த அலர்ஜி வந்தது அப்படின்னு காரணமும் தெரிஞ்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனேயே ஃப்ரெஷ்ஷான 4 வேப்பிலை, ஒரு 10 மிளகு எடுத்து நல்லா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் நல்லா போட்டு நசுக்கிடுங்க. இல்லையா இந்த வெத்தலை இடிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு இடிச்சுட்டு நல்லா உருண்டையாக பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சுண்டக்காய் மாதிரி ஒரு உருண்டையாக பண்ணிக்கோங்க. உருண்டையாக பண்ணிவிட்டு வாயில் போட்டு மெல்ல முடிஞ்சால் மென்று தண்ணி குடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 வேளை இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனால் அலர்ஜி ஏற்பட்டதோ, இல்லை ஏதாவது விஷப்பூச்சிகள் கடித்து அலர்ஜி ஏற்பட்டிருந்தால் கூட இந்த வேப்பிலையும் மிளகும் உங்களுக்கு அந்த அலர்ஜியை போக்கிடும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 மிளகு இருந்தால் விரோதி வீட்டில் கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு. எப்படின்னா, இந்த மிளகு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்றதுனால அந்த அளவுக்கு நமக்கு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் இந்த வேப்பிலை ஒரு 4, ஒரு 10 மிளகு நல்லா இடிச்சுட்டு, தண்ணியெலாம் விடக்கூடாது. நல்லா அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசியே போதும். நல்லா இடிச்சுட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு வாயில் போட்டு மெல்ல முடிஞ்சால் மெல்லுங்க, இல்லையா வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடுங்க, முழுகிடுங்க. இதை மாதிரி ஒரு 3 வேளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு அலர்ஜியாக இருந்தாலும் போய்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கலாம். வணக்கம்.